Hello friends, நாம இன்னைக்கு ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ல கிராஸ்வேர்ட் எப்படி பண்றது சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மாஸ்டர் பேஜ் கொடுக்க போறேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ்டர் பேஜ்னு காட்டுது பாருங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டிஃபால்ட்டாக நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டேன். ஸோ நான் இங்கே டைட்டில் கொடுக்க போகிறேன். கிராஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு இங்கே கிராஸ்வேர்டோடைய ஒரு இமேஜ் வேணும், எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறேன். ஸோ இன்சர்ட்டில் போயிட்டு இங்கே பிக்சர் இருக்கு இல்லையா, பிக்சரில் போயிட்டு ஃப்ரம் ஃபைல் போகலாம். இல்லை இங்கே கீழவே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் இருக்குது, ஃப்ரம் ஃபைலோடைய சிம்பிளும் காட்டுது பாருங்க. ஸோ கீழே போய்ட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஃப்ரம் ஃபைலில் போகிறேன். நான் ஒரு இமேஜ் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமான்றது உங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. கார்னரில் வச்சுட்டு நீங்கள் மூவ் பண்ணி காட்டிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் கொஞ்சம் டவுனில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே தேவையில்லாததை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். கீபோர்டில் டெலிட் சிம்பிள் கொடுத்துட்டு கீழே இங்கே ரெக்டாங்கிள் ஷேப்பை எடுத்துக்கிறேன். எதுக்காகனா இதில் அனிமல் நேம்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அனிமல்ஸ் நேம்ஸு நம்ம ஷோ பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக இதில் எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட் அனிமல் நான் மவுஸ்ன்னு எழுதுகிறேன். இதில் மவுஸ் இருக்குது. ஸோ அதனுடைய கலர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் காட்டுது. நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்போ எங்கே போகணும்? ஃபாண்ட்டு, சைஸு இதெல்லாமே பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? ப்ராப்பர்ட்டிஸில் போகணும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பாருங்கள். இங்கேயும் போகலாம், இல்லை மேலேயே இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸில் போகிறேன். எனக்கு ஃபாண்ட்டு கலர் இருக்கு இல்லையா, இதோ இதுதான் ஃபாண்ட்டு கலர். நான் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பமான கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஃபாண்ட்டோடைய ஸ்டைலும் உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஷேப்பையே நான் காப்பி பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த ரெக்டாங்கிள் ஷேப் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுங்க, காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட்டு Ctrl+V கொடுங்க. எனக்கு இதே மாதிரி இன்னும் 4 வேணும். ஸோ அதனால் 4 தடவை Ctrl+V கொடுத்துக்கிறேன். 1 2 3 4 டைமு கொடுத்துட்டேன். ஸோ நான் அதை மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இங்கே 6 அனிமல்ஸ் நேம் இருக்குது, அதை ஃபைன் பண்ணுறதுக்காக. நீங்கள் ட்ராக் பேடை யூஸ் பண்ணியும் நகர்த்தி வச்சுக்கலாம், இல்லை கீபோர்டில் ஆரோ மார்க் இருக்குது அதையும் நகர்த்தி அதை யூஸ் பண்ணியும் நகர்த்தி வைக்கலாம். ஓகேவா? இப்போ நான் 6 வச்சுருக்கேன். ஸோ அலைன்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ நேம்ஸை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பேக் ஸ்பேஸ், கீபோர்டில் பேக் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நேம்ஸை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அனிமல் நேம் கொடுத்துக்கிறேன். தேர்ட் ஒன்றும் அதே மாதிரி தான், சேம் ப்ராசஸ். நான் நேமை மாற்றிக்கிட்டு இருக்கேன் எடிட் பண்ணிவிட்டு. ஸோ 6 நேம்ஸும் நான் இங்கே எழுதிட்டேன்.
இப்போ பசங்களுக்கு நம்ம காட்ட போகிறோம் எங்கே இருக்குது ஃபைன் பண்ணுங்க, அவங்க ஃபைன் பண்ணுறது கரெக்டாக இல்லையா செக் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம வரைஞ்சி காட்ட போகிறோம் மவுஸ் எங்கே இருக்குது அப்படின்னு ஷோ பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதனால் நான் ஒரு ஸ்டார் வரைஞ்சிக்கிறேன். ஸ்டார் ட்ரா பண்ணிக்கிட்டு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் கலர்ஸ் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வித் இருக்கு இல்லையா, அதுவும் உங்களுடைய விருப்பம், எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துட்டு கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இந்த ஸ்டாருக்கு அனிமேஷன் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா. அனிமேஷன் எங்கே இருக்குன்னா இங்கே ரைட் சைடில் ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, அதுதான் அனிமேஷன், கஸ்டம் அனிமேஷன். ஸோ ஸ்டாரை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆடில் போங்க. போன உடனே எனக்கு பார்த்து மாதிரி வேணும், எனக்கு எந்த இடத்துல இருந்து மவுஸ் எந்த லெட்டர் நாம் அப்படியே காட்ட போகிறோம் வேர்டு மேக் பண்ணுறது. ஸோ மோஷன் பார்த்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ரீ ஃப்ரம் லைன் கொடுக்குறேன். ஸ்பீடு இருக்குங்க இல்லையா, உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மீடியம் எடுத்துக்கிறேன். ஓகே கொடுங்க. இப்போ பாருங்கள் கர்சருக்கு பதில் அங்கே என்ன ப்ளஸ் சிம்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், கையிலேயே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மவுஸ் இங்கே தானே இருக்குது, ஸோ அதனால் நான் வரைஞ்சி காட்டிக்கிறேன். ஸோ மவுஸ் கொடுத்துட்டேன். இப்போது கஸ்டம் அனிமேஷன் கொடுத்துருக்கு இல்லையா இந்த ஷேப்புக்கு தானே. ஸோ அகைன் அந்த ஷேப் மேலே வச்சுட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் இங்கே காட்டுது பாருங்கள், அந்த ஷேப் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே 3 டாட்ஸ் காட்டுது பாருங்கள், ஸோ அதில் போங்க, 3 டாட்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைமிங்கில் போங்க. டைமிங்கில் எனக்கு இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணணுன்னு நடக்கணும், அதனால் ஸ்டார்ட் எஃபெக்ட் ஆன் கிளிக் ஆஃப் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம லாஸ்ட்டாக என்ன வரைஞ்சோம், அந்த ஸ்டார் ஷேப் வரைஞ்சோம். ஸோ அதை தான் ஷேப் 1 நீங்கள் இருக்குது, நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுங்க. நீங்கள் எல்லா ஸ்டாரையும் வரைஞ்சிட்டு கொடுக்கலாம், அப்போ உங்களுக்கு செலக்ட் பண்ணுறப்போ கன்ஃபியூஷனாக இருக்கும், அதனால ஒவ்வொரு ஸ்டாருக்காக கொடுத்துட்டு போகலாம். ஓகேங்களா. இப்போ ஸ்லைட் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸ்லைட் ஷோ இங்கே பாருங்கள், நீங்கள் F5வும் கீபோர்டில் கொடுத்துக்கலாம் ஷார்ட்கட்டில். ஸோ நான் மவுஸ் அந்த ஸ்டார் மேலே கிளிக் பண்ணுறேன், என்ன நடக்குது பாருங்கள். ஓகேங்களா. எஸ்கேப் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அதில் உங்களுக்கு ஒன் சேஞ்ச் பண்ணோன்னா அகைன் அந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, எனக்கு அந்த ஸ்டார் ஆஃப்டர் அனிமேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடணும், ஹைடு மறைஞ்சிடணும், ஏன்னா அது தேவையில்லை அந்த ஸ்டார் எனக்கு மறுபடியும், அதனால் ஹைடு ஆஃப்டர் அனிமேஷன் கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுங்க. அகைன் ஸ்லைட் ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அனிமேஷன் பண்ணி முடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்டாரு மறைஞ்சிடுச்சு. ஓகேவா, அது நல்லாயிருக்கும், அதுக்காக நான் அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். அகைன் ஸ்லைட் ஷோ போகணும், அதுக்காக எஸ்கேப் கொடுக்குறேன் கீபோர்டில். நெக்ஸ்ட்டு மற்ற எல்லாத்துக்கும் சேம் ப்ராசஸ், அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டாரும் வரைஞ்சிக்கலாம், வேறு வேறு கலர் கொடுத்துக்கலாம், ஒரே மாதிரி வேண்டாம். அகைன் காப்பி பேஸ்ட்டும் நீங்கள் அடிச்சுக்கலாம்.
இப்போ ஒவ்வொரு ஸ்டாரை நம்ம வரையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டார் பெருசாக இருக்குது, ஒரு இடத்துல சின்னதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் மேக்ஸிமம் நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதையும் செய்து காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டாரை நான் காப்பி பண்ணிக்கிறேன், Ctrl+C கொடுத்து. இப்போ Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே இடத்துல தான் வந்து பேஸ்ட் ஆகும். ஸோ நான் ஆரோ மார்க் மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டவுன் ஆக்கி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லா ஸ்டாருக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிங்கன்னா சேம் சைஸ்லேயே இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, ஒரு ஷேப் வந்து பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, நீட்டாக இல்லை. ஸோ அதனால் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ப்ராப்பர்ட்டிஸில் நான் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஆல்ரெடி காப்பி பண்ணோம் இல்லையா, அதே கலரில் தான் இருக்கும். அதனால் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கஸ்டம் அனிமேஷனில் ஆடில் போங்க, மோஷன் பாத்தில் போங்க, ஃப்ரீ ஃப்ரம் லைன் அதில் உங்களுக்கு மீடியம் கொடுத்துக்கிறேன். ஸோ எங்கே இருக்குது, டவுனில் இருக்குது இல்லையா, அதை நம்ம வரைஞ்சி காட்டலாம். கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஷேப் 6 ஃபைனலாக வரைஞ்சிருக்கோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 டாட் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு சேம் மாடல் தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ ஹைட் ஆஃப்டர் அனிமேஷன் கொடுக்குறேன். டைமிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் எஃபெக்ட் ஆன் இல்லையா, அதை கொடுத்துட்டு ஃபைனலாக வரைஞ்சது என்னது, ஷேப் 6 கொடுத்தோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுங்க. இப்போது ஸ்லைட் ஷோ பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் கோட் எங்கே இருக்குது கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதனால் கோட் அங்கே இருக்கிற ஸ்டாரை கிளிக் பண்ணுறேன். ஸோ காட்டுது பாருங்கள், கோட்டுக்கிட்ட போய் காட்டுது. நெக்ஸ்ட் எனக்கு ஸ்னெயில் வேணும், அதை கிளிக் பண்ணுறேன், காட்டுது பாருங்கள். நம்ம ஹைட் பண்ண சொல்லியிருக்கோம் லாஸ்ட்டில், அதனால் அது ஹைட் ஆகிடுச்சு. வேண்டாம், உங்களுக்கு வேணும்னா ஷோ பண்ணணுன்னா அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஆக்ஸ், அதுவும் காட்டுது. ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்து தெரியுதுங்களா? ஓகே, நான் எஸ்கேப் கொடுக்குறேன். ஓகே, ஒரு விஷயம், ஏன் கஸ்டம் அனிமேஷனில் டைரெக்டாக கொடுக்காம இந்த எஃபெக்ட் ஆஃப் கொடுத்தோம்னா, இப்போது மவுஸ்க்கு அடுத்தது ஆக்ஸ், பேட், ஒவ்வொன்றும் அது கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். நம்ம கஸ்டம் அனிமேஷனில் அப்படியே கொடுத்துருந்தோம்னா, இப்போ நம்ம ஸ்டார்ட் எஃபெக்ட் ஆன் அந்த எஃபெக்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, இது கிளிக் பண்ணும் போது மட்டும் தான் நடக்கணும். நான் டைரெக்டாக வந்தோன்னா பேட்டுக்கு கிளிக் பண்ண போகிறேன்னா அப்போ ஈஸியாக பேட்டுக்கிட்ட போகும். இது கஸ்டம் அனிமேஷனில் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்ற மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ சில்ட்ரன்ஸ் வந்து அவங்களுடைய ஆன்சரை தெரிஞ்சது எது தெரியாதது எதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். தெரிஞ்சதெல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இல்லை ராங்கான்றதும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய